துளசி செடியின் ரகசியம். துளசியும் தொட்டாச்சினிங்கியும் ஒன்றாக சேர்த்து வளர்த்து வந்தால் பிரிந்த கணவன் மனைவியே ஒன்று சேர்ந்து வாழ்வார்களாம். துளசி செடியில் காய்ந்த இலைகள் இருந்தால் அதை உடனே வெளியே எடுத்து விடுங்கள். துளசி செடி எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும். துளசி செடியுடன் இடம்புரி சங்கை மண்ணில் புதைத்து வைத்தால் எதிரிகள் விலகி எப்பேற்பட்ட தரித்திரமும் விலகிவிடும். துளசி செடி அருகில் ஒருபோதும் முட்கள் நிறைந்த செடியான ரோஜா, எருக்கம் செடி ஒருபோதும் நடக்கூடாது. அதேபோல் துளசி செடியுடன் கற்றாழையையும் நடக்கூடாது. ஏனென்றால் கற்றாழை ராகுகீதுவின் அம்சம். ராகுகீது விஷ்ணு பகவானிடம் சாபம் வாங்கியவர்கள். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு வெளியே சென்றால் துளசியில் இருக்கும் தண்டு பகுதியை வணங்கிவிட்டு செல்லுங்கள். போகும் காரியம் உங்களுக்கு தடைகள் ஏதும் வராது. கருந்துளசி தரித்திரத்தை போக்கும். பச்சை துளசி குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொண்டுவரும்.